எல்லாவற்றுக்கும் வரி நான் கையில் வைத்திருக்கிற எல்லாவற்றுக்கும் வரி நான் கையில் வைத்திருக்கிற அதை மட்டுமே வைத்துக் கொண்டு பொருளாதாரத்தில் மேம்பட்டுவிட முடியும் என்பது எப்படிப்பட்ட செயல் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பாருங்கள். பொது வருவாய்க்கென்று ஒன்றுமே நம் அரசிடத்தில் கிடையாது, நாட்டு மக்களிடத்தில் கிடையாது. பள்ளிக்கூடமா அது அரசு நடத்தல், கல்வி இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த களத்திலே தனித்து நிற்கும் எல்லா கட்சிகளும் பல கட்சிகளை கூட்டணியாக சேர்த்துக் கொண்டு நிற்கிற போது நாங்கள் மட்டும் எங்கள் மக்களோடு சேர்ந்து இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம். ஏனால் இது மக்களுக்கான தேர்தல், மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதற்கான தேர்தல். அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நாங்கள் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்கிறோம். அனைத்து துன்ப கூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிறார். நீங்கள் இந்த நிலத்திலே நாம் நீண்ட காலமாக அனுபவித்து வருகிற துன்ப துயரங்கள், ஏழ்மை, வறுமைகள், வேலையின்மை, வளச்சுரண்டல், இத்தனைக்கும் காரணம் இந்த ஆட்சியாளர்கள் தந்ததுதான். இதெல்லாம் துன்பத்தை தருபவர்களுக்கே திரும்ப திரும்ப அதிகாரத்தை கொடுத்துக் கொண்டிருப்பது அறிவற்ற செயலாகிவிடும். எனவே அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் மிக ஆய்வு தெளிந்து கூர்ந்து கவனித்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். எது நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது என்பதை அறிந்து வாக்கு செலுத்த வேண்டும்.